நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 இந்த மாதம் 7வது மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் 1. இந்த ஆடி மாதம் எப்போ வரும்னு கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம். ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார். கடக ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார். கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க. மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன். அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம். ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும். சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும். ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு, எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை, புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை இந்த 30 நாளும் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது. ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பலத்தட்டு, ஒரு புடவை, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், 2 மாதுளம்பழம், குங்குமம், மஞ்சள், வளையல் வச்சு சாமிக்கு ஒரு 100 ரூபா தானம் தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ முளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூறு வராமல், தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும், நோய் போகணும், கடன் தீரணும், கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க. முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊற்றுங்க. முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க. இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு, கவலை போச்சு, நஷ்டம் போச்சு, அவமானம் அவப்பேறு போச்சு, சட்ட சிக்கல் போச்சு, தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது. முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில், அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசலில் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது. அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம் கொடுங்க. 1 மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க. ஆடி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 30 நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க. இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கும். சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும். இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாதத்தில் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும். நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கும். ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது. வாழ்க்கையை தெளிவாக அற்புதமாக வாழணும் நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குலதெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்ன பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும். ஒரு குறை வராதுங்க. ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம். ஒரு குழந்தை அடி எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும், ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கல்லே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும், மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க. அவங்கவுங்க ஊர் கோயிலுங்கள்ட பக்கத்தில் வழிபடுங்க. குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும். பயப்படாதீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும். எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுப்பேன். என்னுடைய சொந்த வீடு, சொந்த கோவில் இருக்குது. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. சிவாய நம. கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான். வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமான ஒரு ராசி யாருன்னு கேட்டால் கும்பராசி. படித்த ஜாதகம்.
நிறைய லா படிக்கலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், சினிமா எடுக்கலாம், சினிமா தயாரிக்கலாம். இப்படியாம்பட்ட யோகங்கள் உடைய ராசி நீங்கள் தான். சிறு வயசுலேயே கஷ்டங்களும் நஷ்டங்களும் பட்டு படித்து தானாக உளுந்து எந்திரிச்ச ஜாதகம் நீங்கள் தான். கும்பராசிக்காரங்க அவங்கவுங்க தாய் தகப்ப மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆண் ராசி. முதுகுத்தண்டு ஆணுக்குடையது. பலம் வாய்ந்த ஒரு ஜாதகமும் கூட. என்னதான் பலம் வாய்ந்த ஜாதகமாக இருந்தால் கூட இந்த கடந்த 5 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டம்தான் படணும், நஷ்டம்தான் படணும். 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பாத சனி இருக்குது. உங்கள் ராசியில் ராகு பகவான் இன்னைக்கு பலமாக இருக்கார், நட்பாக இல்லை பகையாக இருக்கார். ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருவார். போகங்களை கொடுத்து மோகங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிடுவார். ஏமாறுவீங்க. பெண்கள் வசதியான வாய்ப்பு வசதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஏமாறுவீங்க. உங்கள் ஜாதகத்துக்கும் 2 தாரத்து தோஷமும் இருக்குது. முதல் தாரம் இருந்தும் பலன் இருக்காது, இருந்தாலும் அதில் ஒரு பலவீனமாக தான் ஆகும். 2வது ஒரு தாரமும் உங்களை மோசம் பண்ண தான் செய்யும். ஆனால் உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களையே அர்ப்பணிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் பீஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்துவீங்க. ஏன் விதி எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு புலம்புவீங்க. இன்றைக்கி பாதசனி. எலும்புகள் பலம் இருக்காது, சோர்ந்து தான் தூங்கணும். சூனியம் கூட உங்களுக்கு பண்ணுவாங்க. நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த ஆடி மாதத்துக்கு மேலே என் வாழ்க்கை பிரதிபலிக்கணும், என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகணும், என் ஆசைகள் நிராசையாக இருக்கக்கூடாது, குடும்பத்துக்காக நான் வாழணும் அப்படின்னு சாமியை வேண்டி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. ஃபாரின் போகணும், ஃபாரினில் சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும், இந்த ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். பெரிய லெவலுக்கு இருப்பீங்க, பெரிய லெவலுக்கு ஏமாறுவீங்க. இன்றைக்கி உங்களை ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஊந்து விற்கக்கூடிய அளவு கூட கிரகம் உங்களை கொண்டு போகும். அடுத்தவங்க சொத்தை எப்படி அபகரிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் கூட கிரகங்கள் கொண்டு போகும். கோபத்தினால குணத்தை இழப்பீங்க, ஆத்திரத்தினால அன்பை இழப்பீங்க, பகைமையத்தான் ஏற்படுத்திக்குவீங்க. கவனமாக இருங்க, எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் வேண்டுங்க, அவங்கவுங்க முன்னோரை போய் நினைங்க. இப்படி முறையாக இருந்து வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்புக்காக கஷ்டப்படுவீங்க. கும்பராசியில் உள்ள பெண்களோ ஆண்களோ உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ ஆகாது, படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆகாது. ஏதாவது அவமானம் அவப்பேர் வரும். கவனமாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்களை கண்காணிங்க. தேவையில்லாத முகநூலெல்லாம் வர வேணான்னு சொல்லுங்கள். கும்பராசிக்கார பெண்களுடைய ஆண்களுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு 7.5 சனி நடந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைங்களையும் பாதிக்கும். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆதாரங்கள் பாதிக்கும். அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. சின்ன வயசுலேயே ஏமாறக்கூடிய தருணம் உண்டு. கவனமாக வச்சுக்கோங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால முன்னோர் மூத்தோர் சொத்து முன்ன கேஸு ஏதாவது ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி, பெண்கள் தான் பாவம். இருந்திருந்தாலும் 7.5 சனி நடந்திருக்கிறனால புது ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க, பழைய வேலையவே செய்யுங்க. மாற்றங்கள் ஏற்படணும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. இந்த ஆடி மாத பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்குள்ள கோச்சார பலன் மட்டும்தான். கோச்சாரமே ஒரு 50% பலன் கொடுக்கும். இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களையும் நான் சொல்ல போகிறேன். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும். உங்கள் பேர், வயசு, பிறந்த டேட்டு, மந்த்து, இயரு, டைமு, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. எந்த குறையும் வரக்கூடாது. ஆடி மாதம் அற்புதமான மாதம். ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம்.
எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது. சிவாய நம.